Hello people, இன்னைக்கு நம்ம unit-2 land and oceans பார்க்க போகிறோம். ஸோ அதோட learning objectives என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். To understand the continents and oceans, to learn about the characteristic features of different landforms and oceans, to know about the classification of landforms, to understand the ocean and its features. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றின கிளாஸிஃபிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. அவங்க ஆக்டிவிட்டிக்காக ஒரு பெரிய சார்ட் மாதிரி கொண்டு வராங்க. அதில் நிறையா ஜிக்ஸாஸ் மாதிரியாக இருக்கிற நிறையா பேப்பர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 7 ஜிக்ஸாஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கலர் பண்ணணும். அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸை மட்டும் ப்ளூ கலரில் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஒன்னாக இருக்கிற அந்த ஜிக்ஸாஸ் தான் கான்டினென்ட். அது சுற்றி இருக்கிற அந்த ப்ளூ ஏரியா தான் வாட்டர் பாடி. ஸோ அது நம்மளோட எர்த்தை டெபிக்ட் பண்ணுது. அதில் ஒன்றா இருக்கிற அந்த கான்டினென்ட் தான் சூப்பர் கான்டினென்ட். இட் இஸ் கால்ட் அஸ் பேங்கியா. அண்ட் சுற்றி இருக்கிற சி, அதாவது வாட்டர், இட் இஸ் கால்ட் அஸ் பேந்தலாசா. 200 மில்லியன் இயர்ஸ் எகோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேண்ட் மாசஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எதனால் மூவ் ஆகுது அப்படின்னா இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த்னால மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எர்த் பார்த்தோம் அப்படின்னா 71% வாட்டராலையும் 29% லேண்டாலையும் கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ஸும் தராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மில் என்னெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா கான்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ். செகண்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ். ஸோ மவுண்டெயின்ஸில் என்ன இருக்கும்? வேலிஸ் இருக்கும். பிளாட்டியூஸில் பீச்சஸ் இருக்கும். பிளெயின்ஸில் சாண்டியூன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா continents and oceans are grouped at first order landform. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே first order landform-ஆ கிளாஸிஃபை பண்ணுறாங்க. The vast land masses on earth are called as continents and huge water bodies are called as oceans. ஸோ என்னெல்லாம் நம்மக்கிட்ட கான்டினெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இதில் ஏஷியா தான் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அண்ட் ஆஸ்திரேலியா தான் ஸ்மாலஸ்ட் ஒன் as we know. தமிழில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது என்னது அப்படின்னா அது சங்கம் ஏஜில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. குறிஞ்சி மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட், நெய்தல் கடல் சார்ந்த இடம், பாலை பாலைவனம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வேறு என்ன இருக்குது, லைக் ஓகே கான்டினென்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓஷன்ஸ், என்ன ஓஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், சதர்ன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பசிபிக் தான் லார்ஜஸ்ட் அண்ட் ஆர்டிக் தான் ஸ்மாலஸ்ட். அண்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், இஸ்துமஸ் அப்படின்றது ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட், ஒரு குட்டி நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட். அந்த ரெண்டு லேண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு குட்டி லேண்டுன்னு சொல்லலாம். அது இஸ்துமஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் அப்படின்றது ரெண்டு லேண்டை ஒரு சின்ன நேரோ வாட்டர் பாடி கனெக்ட் பண்ணால் அது ஸ்ட்ரெயிட். அதுவே சின்ன லேண்டு கனெக்ட் பண்ணால் அது இஸ்துமஸ். செகண்ட் ஆர்டர் பார்க்கலாம். செகண்ட் ஆர்டரில் மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டெயின்ஸ் 600 meters above the surroundings and has steep slopes called as mountains. So mountains are found in isolations or in group. If mountains extended for larger area continuously, it is called as mountain range. ஸோ நிறைய மவுண்டன்ஸ் டுகெதர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது பேர் மவுண்டன் ரேஞ்ச். அண்ட் 600 மீட்டருக்கு மேலே லேண்ட் எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னா அது மவுண்டன்ஸ். ஸோ எந்தெல்லாம் ஃபேமஸான மவுண்டன்ஸ் பார்த்தோன்னா ஹிமாலயாஸ் ஏஷியாவில், ராக்கி மவுண்டன்ஸ் நார்த் அமெரிக்காவில், இதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் December 11 இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் அடுத்த சவுத் அமெரிக்காவில் என்னென்னா ஆண்டஸ். இந்த மாதிரி நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மவுண்டன் ரேஞ்சிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மவுண்டன் தான் டாலஸ்ட், ரொம்ப ஹைட்டில் பீக் இருக்குது அப்படின்னா இப்போ மவுண்டன் இருக்குது. ஸோ இந்த பீக் இருக்குது இல்லையா, அது இந்த மவுண்டன் தான். இப்போ இப்படி மவுண்டன்ஸ் இருந்தாலும் இதுதான் ரொம்ப டாலஸ்டாக இருக்குன்னா அதுதான் பீக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எம்டி எவரெஸ்ட்
I mean, Mount Everest has the highest peak of 848 meters in the world. Which country is Mount Everest located in? Okay. கண்டுபிடிச்சி காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், மவுண்டன்ஸ் ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ மவுண்டன்ஸ்லேருந்து என்னெல்லாம் வரும்? நமக்கு ரிவர்ஸ் வரும். ஃப்ளோரா ஃபவுனாக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டேட்டாக இருக்கும். டூரிசம் இருக்கும், மேஜராக அதுதான் இருக்கும். அண்ட் சம்மர் டைமில் வந்து பீப்புள் வந்து மவுண்டன்ஸ் போவாங்க, ஏன்னா வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் கிளைமேட் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. அண்ட் அடுத்து வந்து பார்த்தோன்னா பிளாட்டியூஸ் அப்படின்றது வந்து ஆர் எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் த எர்த் தட் ஹேவ் ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் பவுண்டட் பை ஸ்டீப் ஸ்லோப்ஸ். அது வந்து ஏர்த்லேருந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு செவரல் தௌசண்ட் மீட்டர்ஸ்க்கு வந்து எலிவேட் ஆகிருக்கும். டிபெட்டன் பிளாட்டியூ தான் வந்து ஹையஸ்ட் பிளாட்டியூ இன் த வேர்ல்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். த flattened top part of the plateau is called as tableland. ஸோ வந்து டாலஸ்ட்டாக இருக்கிறனால இட் இஸ் கால்ட் அஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். flattened top வந்து tableland சொல்லுவாங்க. நமக்கு வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் மினரல்ஸ். பிகாஸ் பிளாட்டியூஸ் எல்லாம் மோஸ்ட்டாக எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா வால்கனிக் எரப்ஷனால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த காண்டினென்ட்டோட மூவ்மெண்ட்னால் இது ரெண்டும் ஒன்றா, அதாவது இந்தியாவும் ஏஷியா கூட ஜாயின் ஆனது எப்படி. ஸோ அதனால அந்த ஏரியாஸ்லலாம் வந்து ஆல்ரெடி வால்கனிக் எரப்ஷன் இருந்ததுனால இதெல்லாம் வந்து பிளாட்டியூஸாகவே இருக்குது. இன்னும் வந்து அதை வந்து டிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான மினரல் சோர்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. Therefore, mining is one of the major activities of the people living here. The Deccan Plateau Peninsula in Peninsula India is of volcanic origin. So, volcanic origin. Next, இது எங்கெல்லாம் பார்க்கலாம்? தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, மதுரை பிளாட்டியூ are found in Tamil Nadu. Plains are flat and relatively low-lying. Plains are usually less than 200 meters above the sea level. So, plains-லாம் வந்து ரொம்ப flattaன surface. So, most plains are formed by rivers and their tributaries and its tributaries. இந்த மாதிரி plains வந்து பார்த்தோம் அப்படின்னா alluvial plains இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மவுண்டன் ரீஜனில் இருக்கிற வாட்டர்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்கிற செடிமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் பெபிள்ஸ், போல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு அண்ட் அதாவது லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து அது எந்த இடத்துல விழுகுதோ அங்கேயே செட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது தான் வந்து பிளேன்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு கூட சொல்லலாம். அண்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் டியூ டு த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபர்டைல் சாயில். அஃப்கோர்ஸ் ஃபர்டைலாக இருக்கும். Plains have been the cradle of civilizations from the earliest time. For example, the Indus in India, the Nile Valley in Egypt are some of the early civilizations which developed and flourished. ஸோ ரிவர்ஸ் இருக்கிறனால தான் ஒரு சிவிலைசேஷனே உருவாச்சு. ஸோ ரிவர்ஸ் தான் வந்து மெயின் காரணம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹைலி பாப்புலேட்டட் த ஓல்டு சிவிலைசேஷன் மெசபொட்டோமியா, ரிவர்ஸ், கேன்ஜெட்டிக் இந்த நார்த். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸ்னே இருக்குது. அது வந்து ஹிமாலயாஸில் இருக்கிற வாட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து கீழே டெபாசிட் பண்ணிவிடும். ஸோ வந்து கங்கா பிளெயின் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கேன்ஜெட்டிக் பிளெயின் இங்கே இருக்குது இல்லையா, இந்த கேன்ஜெட்டிக் பிளெயின். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ரிவர் காவேரி அண்ட் வைகை அது இம்பார்ட்டன்ட் பிளெயின்ஸ். இன் தமிழ்நாடு கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆர் லோ லைங் lands adjacent to the sea and oceans. தேர்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டன் பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ் மெயின்லி இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக எரோஷனால் நடக்கப்படுறது. இப்போ வந்து 2 மவுண்டன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை அரிச்சு என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லாக வேலி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ வந்து ஒரு எரோஷனால் டெப்போசிஷனால் கூட நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் இல்லையா, பிளெயின்ஸாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலலாம் டெப்போசிஷன் நடக்கும்? ரிவர்ஸ், கிளேஷியர்ஸ், விண்ட், வேவ்ஸ் எல்லாம். ஸோ வேலி, பீச்சஸ் அண்ட் sand dunes are some examples for the third order landforms. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது 2 மவுண்டன் இல்லையா, இங்கே ஒரு மவுண்டன், இங்கே ஒரு மவுண்டன். ஸோ இதுக்கு நடுவில் ரிவர் போகுது. ஸோ இதுதான் வந்து வேலி. இந்த வி ஷேப் தான் வந்து வேலி. ஸோ இது எதனால் நடக்குது? எரோஷனால் நடக்குது. பீச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறையா வந்து டெபாசிட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இங்கே இருக்கிறது டெபாசிட்டும் பண்ணுது, அட் த சேம் டைம் எரோடும் பண்ணுது. ஸோ டெபாசிட்டும் பண்ணுது, எரோடும் பண்ணுது. ஸோ பீச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் சாண்ட் டியூன் அஃப்கோர்ஸ் ஒரு இடத்துல இருந்து அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸை வந்து விண்டு மூலயமா கேரி பண்ணி இன்னொரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணுது. ஸோ இதனால தான் வந்து சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ எரோஷன்
as a process of removal of the surface material from the earth crust, and therodite materials are transported and deposited on the low-lying areas. This process is called as deposition. So erosion அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை ரிமூவ் பண்ணுறது, அந்த ரிமூவ் ஆனதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணுறது டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஷன்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓஷன்ஸ் வந்து 2/3 ஆஃப் த earth is covered by water. So ocean தான். Ocean வந்து vast expanse of water. Sea are water bodies particularly or fully closed by land. லேண்டால் கவர் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அது sea. அண்ட் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/3 ஆஃப் த எர்த் டோட்டல் சர்ஃபேஸே வந்து கவர் பண்ணியிருக்கிறது பசிபிக் ஓஷன். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பசிபிக் ஓஷன் இங்கே இருக்குது. நார்த் அமெரிக்கா டுவர்ட்ஸ் இட்ஸ் ஈஸ்ட் அண்ட் சவுத் அமெரிக்கா டுவர்ட்ஸ் இட்ஸ் ஈஸ்ட் வந்து கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா தஸ்மன் சி, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன் சி, ஏஷியா அண்ட் சவுத் சைனா சி, இதெல்லாம் வந்து இந்த பசிபிக்கோட ஈஸ்ட் சைடில் இருக்குது. இப்போ பசிஃபிக்கும் ஆர்டிக் ஓஷனும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா பெரிங் ஸ்ட்ரெயிட் மூலயமா கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பசிஃபிக் ஓஷனில் ஒரு ட்ரென்ச் இருக்குது. அதாவது ரொம்ப டீப்பஸ்ட் பிளேஸ் தான் வந்து ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க ஓஷனுக்குள்ளே. அந்த ட்ரென்ச் பேர் மரியானா ட்ரென்ச். இட் இஸ் 10,994 மீட்டர்ஸ் வந்து ஆழமாக வந்து பசிஃபிக் ஓஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. செயின் ஆஃப் வால்கனோஸ் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட். ஸோ வந்து இந்த ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்படியே வந்து வால்கனோஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யார் வந்து பசிஃபிக் அப்படின்னு நேம் பண்ணார்னா ஸ்பானிஷ் நேவிகேட்டர். இவர் தான் வந்து நேம் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா காம் அண்ட் ட்ரான்குவல். நெக்ஸ்ட் கான்டினென்ட் ஓஷன். இங்கே வந்து இந்தியன் ஓஷனில் என்ன இருக்குது, டீப்பஸ்ட் பாயிண்ட் இது, தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன், ட்ரையாங்குலர் இன் ஷேப், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த். It covers 1/6 of the Earth's total surface area. It's spread over 85.13 million square kilometer. It is bounded by North America and South America. ஸோ அது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து இது எஸ் ஷேப்பில் இருக்குது இல்லையா. அண்ட் ஈஸ்டர்ன் சைடில் ஆஃப்ரிக்கா, யூரோப், நார்த் சி இதெல்லாம் கவர் ஆகிருக்கு. இதோட வெஸ்ட் சைட் பார்த்தோன்னா சவுத் அமெரிக்கா, கெரிபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அண்ட் நார்த் அமெரிக்கா மூலயமா இது வந்து கவர் ஆகிருக்கு. அண்ட் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் கனெக்ட்ஸ் மெடிட்டரேனியன் சி அண்ட் அதர் மார்ஜினல் சீஸ் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, இங்கே இருக்குது. கனெக்ட்ஸ் த அட்லாண்டிக் ஓஷன் வித் மெடிட்டரேனியன் சி. ஓகே, அட்லாண்டிக் ஓஷன் வித் மெடிட்டரேனியன் சி. ஓகே, அதாவது இது த ஸ்ட்ரெயிட் ஆஃப் Gibraltar. So straight na enadhu a small narrow piece of water body that connects two land masses தான் வந்து straight. So அதே small water body also connects other two water bodies இல்லையா. ஸோ அதனால் கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ரெயிட், செப்பரேட் பண்ணுச்சுன்னா இட்ஸ் இஸ்துமஸ் அப்படின்னு கூட நம்ம டெஃபினேஷன் வச்சுக்கலாம். ஸோ அட்லாண்டிக் ஓஷன் வித் மெடிட்டரேனியன் சி. The Atlantic Ocean is the busiest shipping route between the eastern and western hemisphere. The deepest point is Milwaukee Deep in Puerto Rico Trench, and it has the deepest of about 8600 meters. The Caribbean Sea, the Gulf of Mexico, the Northern Sea, the Gulf of Guinea and the Mediterranean Sea are the important marginal sea of the Atlantic Ocean. So என்னெல்லாம் இந்த வந்து marginal sea இருக்குது அப்படின்னா Caribbean Sea இங்கே பார்க்கலாம், கெரிபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பார்க்கலாம், கல்ஃப் ஆஃப் கினியா பார்க்கலாம் அண்ட் நார்த் சி. அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா மெடிட்டரேனியன் சி. ஸோ இந்த ஸ்மால் வாட்டர் பாடி, அதாவது ஐல் ஷோ இட், இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் வாட்டர் பாடி என்ன பண்ணியிருக்கு, இந்த அட்லாண்டிக் ஓஷனையும் இந்த மெடிட்டரேனியன் ஓஷனையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட். ரெண்டு லேண்ட் பாடியை கனெக்ட் பண்ணும், ரெண்டு லேண்ட் மாசஸை வந்து செப்பரேட் பண்ணும், ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து
Saint Helena, Newfoundland, Iceland, Falkland are some of the islands found in this ocean. So Indian Ocean பார்த்தோம் அப்படின்னா it is the third largest ocean in Earth's surface. It covers an area of 70.56 million square kilometers. It is named after India. இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் கீழே இருக்கிறனால அதுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா வந்து கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட்டில் வந்து ஆஃப்ரிக்கா நமக்கு தெரியுது, அண்ட் நார்த்தில் அஃப்கோர்ஸ் இந்தியா ஆர் ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் சம் ஐலண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிருக்கு. இந்த இந்தியன் ஓஷனில் தான் நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது. சவுத் சைனா சீலையும் இருக்குது. அண்ட் இந்தியன் ஓஷனில் பார்த்தோம் அப்படின்னா லக்ஷதீப், நமக்கு அந்தமான் நிக்கோபார், இந்த மாதிரி நிறையா இருக்குது. மலாக்கா ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் சி. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் சீயை வந்து பசிபிக் ஓஷனை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ என்னெல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், லக்ஷதீப், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், ரீயூனியன் ஐலண்ட்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. And the Bay of Bengal, the Arabian Sea, the Persian Gulf and the Red Sea are some of the important marginal seas of Indian Ocean. அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். பர்ஷியன் கல்ஃப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எக்ஸாக்டாக ரெட் சி தெரியுதா, இங்கே தான் பர்ஷியன் கல்ஃப் இருக்கும். அரேபியன் சி இதெல்லாம் வந்து ரெட் சி, அதாவது பே ஆஃப் பெங்கால் இங்கே இருக்கா, பே ஆஃப் பெங்கால் இங்கே கொடுத்துருக்காங்க. அரேபியன் சி, ரெட் சி, பர்ஷியன் கல்ஃப் இங்கே தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து மார்ஜினல் சீஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜாவா ட்ரென்ச் த டீப்பஸ்ட் இன் த இந்தியன் ஓஷன். அடுத்து பார்த்தோன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சேனல்ஸ். ஸோ இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது. கன்னியாகுமரி ஓகே. இது வந்து நம்ம தமிழ் சொசைட்டி கிடையாது, ஜாகிரஃபி லொக்கேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் கால் எங்கே இருக்குது, இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்குது, கால்னா என்ன எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்திரா பாயிண்ட்டும் இந்தோனேஷியாவும் செப்பரேட் பண்ணுற அந்த சேனல் பேர் தான் 6 டிகிரி சேனல். நெக்ஸ்ட் வந்து 8 டிகிரி சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் செப்பரேட்ஸ் மால்தீவ்ஸ் அண்ட் மினிகாய். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 8 இருக்கு இல்லையா, மேலேயும் ஒரே மாதிரி இருக்குது, கீழே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எம்எம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ரிமெம்பர் திங்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் மால்தீவ்ஸ் அண்ட் மினிகாய் ஐலண்ட்ஸ். 9 டிகிரி சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் அண்ட் மினிகாய் வந்து செப்பரேட் பண்ணுது. அண்ட் 10 டிகிரி சேனல் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். அடுத்த சதர்ன் ஓஷன் சீல வந்து பார்த்தோம்னா நம்மளோட அண்டார்டிகா அந்த கான்டினென்ட்டில் இருக்கிற southern oceans எல்லாமே வந்து I'm repeating it as sea continuously, so it's ocean. The southern ocean surrounds the continent of Antarctica and is enclosed by the 60 degree south latitude. It covers an area of 21.96 million square kilometers. It is bordered by southern parts of Pacific, Atlantic and Indian Ocean. So வந்து southern ஏரியாவில் இருக்கிறதுனால of course southern ஏரியாவில் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. இது வந்து நார்தன், இட்ஸ் நார்தன். சதர்னில் பார்க்கும்போது அண்டார்டிகா இங்கே இருக்குது. ஸோ வீடல் சி, டேவிஸ் சி, ராஸ் சி, சதர்ன் ஓஷன், அண்டார்டிகா. ஸோ இதெல்லாம் இங்கே காமிக்கிறாங்க. த ஓஷன் இஸ் வெரி கோல்டு, நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் அண்டார்டிகா வெரி கோல்டு அண்ட் much of it is covered by sea ice. The deepest point in the ocean is South Sandwich Trench. So South Sandwich Trench with a deep of 7 to 35 meters. Next வந்து பார்த்தோம்னா the Arctic Ocean. அதோட டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ Arctic Ocean அப்படின்றது it is the smallest ocean, covers of about 15.56 million square kilometers. So largest is the Pacific and smallest வந்து Arctic Ocean. Arctic Circle it remains frozen for most of the year, and the Norwegian Sea, the Greenland Sea, the East Siberian Sea, the Barents Sea are some of the marginal seas of the ocean, of this ocean. Okay, so the Greenland, New Siberian Island and Novaya Zemlya Islands are some of the islands located in the Arctic Ocean. So we can say it
Siberian Sea, Barents Sea, Greenland Sea, Norwegian Sea, Greenland, North America, Europe, Asia அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக் ஓஷனை வந்து கவர் பண்ணியிருக்கு. அண்ட் ஸோ இது வந்து ஒரு டாப் வியூ. இது வந்து லைக் ஃப்ரம் பாட்டம், இது பாட்டம் அண்ட் இட்ஸ் டாப். ஸோ இட்ஸ் நைஸ். And are some of the islands located in the Arctic Ocean? The northern pole is situated in the middle of the Arctic Ocean. The Eurasian basin is the deepest point in the Arctic Ocean, which is about 5449 meter in depth. Okay, we are coming to the wrap up. So the surface of the earth is covered by 71% of water and 29% of the land. Of course, நம்ம படிச்சோம் முன்னாடி. The lands are classified as the first order, second order and third order landforms. Continents and oceans are the first order landforms. There are 7 continents and 5 oceans on the earth's surface. Mountain, plateaus, plains are the second order landforms. And valleys, beaches and sand dunes are the third order landforms. Many islands and marginal seas are found in the oceans. அண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐலேண்ட் அப்படின்றது அது சுற்றியுமே ஆல் தி சைட்ஸ் வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் லேண்ட், அதை சுற்றியுமே வாட்டர் இருக்கும், அதுதான் வந்து ஐலேண்ட். பே அப்படின்னா அ ப்ராட் இன்லெட் ஆஃப் சி வேர் த லேண்ட் கர்வ்ஸ் இன்வர்ட்ஸ். ஓகே, அதுக்கு தான் பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரெயிட் வந்து நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் லிங்கிங் 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ். 2 வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணிச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட். அண்ட் அதே வாட்டர் பாடி 2 லேண்டை செப்பரேட் பண்ணியிருக்கோம். முன்னாடி கனெக்டிங்னு சொல்லியிருப்பேன், ஐம் சாரி, 2 லேண்டை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து ஸ்ட்ரெயிட். ஓகே, அதுவே இஸ்துமஸ் அப்படின்றது இஸ்துமஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா 2 லேண்டை கனெக்ட் பண்ணுற சின்ன லேண்ட், 2 வாட்டர் பாடியை செப்பரேட் பண்ணுற சின்ன லேண்ட். ஓகே, ட்ரென்ச் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன். ஓகே, பெனன்சுலா வந்து லேண்டு சரௌண்டட் பை வாட்டர் அண்ட் 3 சைட். ஸோ இந்தியா வந்து ஒரு பெனன்சுலா, ஏன்னா ஒரு சைடு வந்து லேண்டாகவும் மற்ற 3 சைடும் வந்து வாட்டர் பாடிஸ்னால் கவர் ஆகிருக்கு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மேப் ஒர்க்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ணலாம். அண்ட் that's it guys, thanks for listening, take care.